ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் த காமன் மேன்ல என்னென்ன நடந்ததுங்கிறத பார்க்க போறோம். யார செலக்ட் பண்ணாங்க, யார ரிஜெக்ட் பண்ணாங்கிறதையும் பார்க்க போறோம். ஜட்ஜஸ் எல்லாம் ரெடியா இருக்க, நம்ம மாயாக்காவ வந்து இன்ட்ரடக்ஷன குடுத்து, ஓகே நம்மளோட போட்டியாளர்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்தவரு இந்த அண்ணன் தான். இவர வந்துட்டு நிஜமாலுமே பிக் பாஸ்க்கு வந்துட்டு ஆடிஷன் பண்றாங்களா? இல்ல ஏதாவது ஜாப்புக்கு இன்டர்வியூ எடுக்காங்களான்னு தெரியல. சொல்லு, உன்ன பத்தி சொல்லு. உனக்கு எந்த பிசினஸ் மேன பிடிக்கும்? எதனால பிடிக்கும்? அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்டு நச்சரிச்சு கடைசியா அவரையும் குழப்பி இவங்களும் குழம்பிட்டாங்க. அதோட நிறுத்தல. கடைசியா வச்சாங்க பாருங்க ஒரு டாஸ்க்கு. அந்த மாரி ஒரு டாஸ்க்கெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க விளையாடுறது. ஜட்ஜஸ விட மாயாக்கா தான் அதிகமா கேள்வி கேட்டாங்க. ஒரு வழியா டாஸ்க்க ஆரம்பிச்சா ஒரு பலூன். அந்த பலூன அடிச்சு விடணுங்க. அது கீழ விழறதுக்குள்ள அதுல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கணும். இதுதான் டாஸ்க்கு. அவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பலூன அடிச்சு மேல விட, பேண்ட்ட போட, அப்புறம் பலூன் அடிச்சு மேல விட, படாத பாடு பட்டு போட்டா, அவரும் சும்மா போடல. அட பாவிங்களான்னு சொல்லி திட்டிக்கிட்டே போடுறாரு. ஒரு வழியா டாஸ்க்கையும் வின் பண்ணிட்டாருங்க. 2 பேண்ட், 2 ஷர்ட் போட்டு முடிச்சுட்டாரு. நீ டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்ட. இதுக்காகலாம் உன்ன செலக்ட் பண்ண முடியாது. நாங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. நாங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம்னு சொல்லி அவர ஹோல்டுல போட்டாங்க. அடுத்ததா வந்தவங்க தான் நம்மளோட காமாட்சி அக்கா. அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு மாயாவும் போய் உட்காந்துக்கிட்டாங்க வழக்கம் போல. ஜட்ஜஸும் அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு கேட்கவும், அவங்களும் நான் நெறைய பேசுவேன், பேசாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு சொல்லிட்டாங்க, "நீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேச்சாளர் ஆகணும்னு தான் ஆசை. நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி குடுக்குறேன்ட்டாரு" ஆரி. "அது இல்ல சார், நீங்க அரேஞ்ச் பண்ணி குடுக்கலாம். ஆனா நான் வந்து அதையும் தாண்டி எக்ஸ்போஸ் ஆகணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்னதும், சரி நாங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம்னு சொல்லிட்டு, கடைசியா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, "நீங்க வந்து பேசுறதெல்லாம் ஓகே. பட் நீங்க உள்ள போய் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. அதனால நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். அதனால நீங்க ஹோல்டுல இருங்கன்னு" சொல்லி இந்த அக்காவையும் ஹோல்டுல போட்டாங்க. அடுத்ததா ஒரே நேரத்துல 2 போட்டியாளர இறக்கி விட்டாங்க. அப்பவே ராஜுபாய் சொல்ட்டாரு, "ஐய்யய்யோ! ஒரே நேரத்துல 2 பேர முடிச்சு விடுங்கன்னு அனுப்பி விட்டீங்களா? சரி உங்கள ஒரே ஒரு நிமிஷம் டைம் குடுக்குறோம். அந்த ஒரு நிமிஷத்துல உங்க 2 பேர பத்தியும் நீங்க சொல்லுங்க. அந்த ஒரு நிமிஷத்துல உங்களுக்கான டைம் நீங்க எடுத்துக்கோங்கன்னு" குடுத்துட்டாரு. உடனே ஃபர்ஸ்ட்டு அந்த அக்கா தான் பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்ச அக்கா, "நான் வந்து 35 வருஷமா எனக்காக வாழல" அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஸ்டோரிய சொல்லவும், டப்புன்னு புகுந்துட்டாரு இவரு. இவரு அதுக்கப்புறம் அந்த அக்காக்கு பேச ஸ்பேஸே குடுக்கல. ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இவரு மட்டும் தான் கோல் அடிச்சிட்டு இருந்தாரு. பிக் பாஸ்க்கு சோறு போடுறதே நான் தான். நான் தான் இந்த வீட்டையும் காப்பாத்தி, ஊரையும் காப்பாத்தி, நாட்டையும் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்ட்டாரு. எல்லாரும் அதிர்ச்சியா பார்த்து, ஆமா நான் இப்ப 2 கோடி ஏர்ன் பண்றேன். அதுக்கப்புறம் அது அப்படியே 200 கோடியா, 100 கோடியா மாறுங்க. அதுலேருந்து நான் நெறைய வளர்ச்சிய கொண்டு வந்துருவேன். அதனால எனக்கு தான் இந்த வாய்ப்பு வேணும். அப்படிங்கிற மாரி பயங்கரமா ஆளு பேசிட்டாரு. அப்புறமா ஜட்ஜஸ் கேட்குறாங்க, சரி உங்க 2 பேர்ல ஒ இந்த ஒண்ணு அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டாங்கன்னா, இவங்க ஒண்ணுமே இல்ல. அப்டின்னா நீங்க எத சொல்லுவீங்க? அப்டின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த மேடம் சொல்றாங்க, "அ இவருக்கு வந்து வாய் தாங்க. அந்த வாய மட்டும் எடுத்துட்டோம்னா, இவரு ஒண்ணுமே இல்லங்க." அப்டின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவரு, "ஆமா கரெக்ட்டு தான். ஏன்னா ஒரு வியாபாரிக்கு வாய் தான் மூலதனம். அது இல்லன்னா நான் ஒண்ணுமே இல்ல. அவங்க கரெக்ட்டா தான் சொல்றாங்க. எனக்கு வாய் தான் எல்லாமே." அப்டிங்கிற மாரி அடிச்சு பேசுறாருங்க. அதுக்கப்புறம் இவரு சொல்றாரு அந்த அக்காவ, இவங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு ஸ்டோரி சொன்னாங்கல்ல, நான் வந்துட்டு அக்கா அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன். அந்த ஸ்டோரியெல்லாம் எடுத்துட்டான்னா, இவங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவரு ஒரே படா போட்டு முடிச்சு விட்டாரு அந்த அக்காவ. அதுக்கப்புறம் ஜட்ஜஸும் அந்த அக்காவுக்கு எல்லோ கார்ட குடுத்துட்டு, "ஓகே போயிட்டு வாங்க" அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அந்த அக்காவும் ஃபீலிங்கோட போகும்போது மாயாக்கா ஒரு ஹக்க குடுத்தாங்க. இவரும் "கைய குடும்மா, கைய குடும்மான்றாரு." ஒரு லுக்கு ஒண்ணு விட்டு மொறச்சு விட்டுட்டு, "ஏஹோ" அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறமா இவருக்கு ஒரு கிரீன் கார்ட குடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இவரும் சாஷ்டாங்கமா விழுந்து வணக்கத்த போட்டுட்டு கெளம்பிட்டாரு. அடுத்ததா உள்ள என்ட்ரு ஆனவர் தான் ஜார்ஜ். இவரு கோயம்புத்தூர்க்காரர் ராமா. அதே லாங்குவேஜ்ல தான் ஜட்ஜஸையும் பேச வச்சாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, "சரி உங்கள பத்தி சொல்லுங்கன்னா, நான் வந்து காமெடி பண்ணுவேன்" அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே காமெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி எங்கள பத்தியே நீங்க காமெடி பண்ணுங்கன்னு கேட்கவும், டக்குன்னு ஃபர்ஸ்ட்டு ஓவியாவ சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. "இந்த அம்மா கொஞ்ச நாள் தான் உள்ள இருந்தது. ஆனா என்ன, இது எல்லாரையும் பைத்தியமாக்கி வெளிய வந்துருச்சு. எல்லாரும் ஓவியா ஆர்மின்னு சொல்லி நெஞ்சில பச்சை குத்த சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க" அப்படின்னு. அடுத்தது ராஜ் பக்கம் போனாரு. இந்த முட்டைக்கண்ண வச்சுட்டு எவனாவது சண்டை போட்டுட்டு இருக்கான். சைக்கிள் கேப்ல புகுந்து கப் எடுத்துட்டு போயிருவாரு அப்படின்னு அவர வேற சொல்லிவுட்டாரு. ஆரிய பார்த்து நேர்மை, எருமை, கருமைலாம் இருக்கணும் வாழ்க்கையில. அதுக்காக இவரு வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ யாரையாவது நாமினேட் பண்ண சொன்னா, மொத்தமே ப்ரோகிராம் 1 மணி நேரம் தான். ஆனா இவரு 1 1/2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாருன்னு சொல்லி, அவங்க என்ன பண்ணாங்களோ அத டைரக்ட்டா உள்ள ரிவ்யூ குடுத்துட்டு இருக்காரு காமெடி பண்ண சொன்னா. சரி அப்படியே மாயக்கா வாலண்டியரா, "அப்ப என்ன பத்தி சொல்லு" அப்படிங்கவும், "நீங்களாம்மா விஷம்" அப்படின்னு நேருக்கு நேரா சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்ல. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, இது தப்பிக்கிறதுக்கு மத்தவங்கள பலிகடா வைக்கிறோம். அதுல சிக்கினது தான் பூர்ணிமான்னு வேற போட்டு உடைச்சுட்டாரு.
அப்புறமா இவருக்கு ஒரு டாஸ்க் குடுத்தாங்க. டாஸ்க் என்ன அப்டின்னா, ஒரு ரப்பர் பேண்ட மூக்குக்கு மேல போட்டு விட்டுருவாங்க. இத அவரு வாயாலேயே அசைச்சு, அசைச்சு அந்த ரப்பர் பேண்ட கீழ கொண்டு வரணுமா. இதுதான் டாஸ்க். இங்க பாருங்க அவரு என்னென்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு. இதுக்கு மாயாவோட ரியாக்ஷன் வேற. கடைசி வரைக்கும் அவளால முடியல. என்னய்யா டாஸ்க் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டாரு. அப்புறமா இவருக்கு ஹோல்டு கார்ட குடுத்து வெயிட் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இவர தொடர்ந்து அடுத்ததா ஜட்ஜஸ் ஒருத்தர கூப்பிட்டாங்க. வந்தது யாருன்னா, இவரு தாங்க. இந்த நெடுமரம் மாரி இருக்கிற கௌஷிக் தாங்க. வந்ததும் ஆளு ஒரு ரேப்பர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறவராமா. ஆடிக்கிட்டு, பாடிக்கிட்டு இருந்து இருக்கிற குரலி வித்த எல்லாத்தையும் காட்டி ஜட்ஜஸ இம்ப்ரெஸ் பண்றதுக்கு படாத பாடு பட்டுட்டாரு. ஃபைனலா இவர்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேம்ல வின் பண்ணணும் அப்டின்னா, நேர்மையா இருக்கணுமா? அப்டி இல்லன்னா, வின் பண்ணா போதும்னு நெனைக்கிறீங்களான்னு. அதுக்கு இவரு சொல்றாரு 2மே தான் இருக்கணும் அப்டின்னு. இல்லங்க ஏதாவது ஒண்ண சொல்லுங்க அப்டின்னதும், அ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து வின் பண்ண தான் நெனைப்பேன். ஏன்னா, நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க கிட்ட போய் நான் சாரி கேட்டுப்பேன். ஆனா நான் தோத்துட்டேன் அப்டின்னா, அதுக்கப்புறம் போய் ரீசன் அதுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா நான் வந்துட்டு வின் பண்ண தான் நெனைப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு, கார்டையும் வாங்கிட்டு கெளம்பிட்டாரு. அடுத்ததா ஒரே டைம்ல 2 பேர இறக்கி விட்டாங்க களத்துல. சரி 2 பேரும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, நாங்க 2 பேரும் அபிநயா, ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி அதுலருந்தே பஞ்சாயத்து ஆரம்பிச்சுருச்சு. ஓகே 2 பேரும் உங்கள பத்தி சொல்லுங்கன்னதும், இவங்க அவங்கள பத்தி சொல்ல, அவங்க இவங்கள பத்தி சொல்ல, "அம்மா, அம்மா போதும்மா நிறுத்துங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க. சரி இப்ப நான் உங்களுக்கு ஒரு டாபிக் குடுக்குறேன். அதுல பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, Instagramம பத்தி நீங்க வந்து பாசிட்டிவா பேசுங்க. அதுல நீங்க என்ன நெகட்டிவா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதாவது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ட்டாரு. அதுக்கு அந்த கருப்பு சட்டை போட்டிருக்காங்கல்ல, அந்த அக்கா, மாயாக்கா இல்ல இன்னொரு அக்கா. இந்த அக்கா தான். அவங்க சொல்றாங்க, "நான் வந்து பல்லு விளக்கிட்டு இருக்கேன்ல, நான் பல்லு விளக்கிட்டு அழுத மூஞ்சியோட போய் நான் வீடியோ போட மாட்டேன். அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷா தான் ஒரு சந்தோஷமானது தான் வீடியோ போடுவேன். நான் வீட்ல அழுதுட்டு இருப்பேன், சண்டை போடுவேன். அதுக்காக அந்த மூஞ்சியோட நான் போட மாட்டேன். நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நல்லா ஹேப்பியான வீடியோஸ் தான் போடுவேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அது கரெக்ட் தானே" அப்படின்றாங்க. அப்புறம் இந்த சிகப்பு சட்டை போட்டாக்கா, "அது தப்பு, ரொம்ப தப்பு. ஏன்னா இவங்க எத வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்களோ, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் இவங்கள நம்பி பார்க்குறாங்க. அதுல இவங்களுக்கு பணம்லாம் கிடைக்குது. ஸோ அது வந்து அந்த கான்செப்ட்ட ஏத்துக்க முடியாது." அப்படின்னு மாறி மாறி அடிச்சுக்க, ஆரி 2 பேர் மண்டையிலயும் நறுக்கு நறுக்கு 2 கொட்டு கொட்டி, "அம்மா 2 பேரும் ஹோல்டுல இருக்கீங்கம்மா, போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. சரி சண்டைய தான் இங்க போட்டாங்க முடிப்பாங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறமும் போயி கருப்பு சட்டாக்கா நான் தனியா போயிருந்தேன் அப்படின்னா, நான் செலக்ட் ஆயிருப்பேன். சிவப்பு சட்டாக்கா நான் தனியா போயிருந்தா நான் செலக்ட் ஆயிருப்பேன்னு மாறி மாறி அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க. "அரைச்சமாவே நீ அரைக்காத, பேசினதே நீ பேசாத" அப்படின்னு சொல்லி ஒரு வழியா இந்த எபிசோடு முடிஞ்சுது. இவங்க தான் இன்னைக்கு செலக்ட் ஆனவங்க, ஹோல்டுல இருக்கிறவங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.